ஏற்கனவே கொடிய நோயில் நம்மெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டயத்தில் வந்து எங்களை இயற்கையும் வந்து சோதிக்குது. கர்நாடகாவில் 3 நாளைக்கு புயலுடன் கூடிய அதிக மழையும் புயல் காற்றும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் ஊரில் வந்து கடல் தண்ணிலாம் வந்து கடலை விட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நிறைய சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நாங்கள் விரைவில் வெளியே வரணுன்றதுக்காண்டி நீங்கள் எங்களுக்காண்டி ப்ரே பண்ணுங்க. நீங்களும் சேஃப் அண்ட் செக்யூராக வீட்லேயே இருங்க. ஸோ எங்களுக்கும் கடலுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இனிமேலும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ப்ரே பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்காண்டி ப்ரே பண்ணுங்க. வெல்கம் டு மிஸ்ஸஸ் பிரெயின் மாஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு எங்கேயும் போல கர்நாடகாவில் வந்து 3 நாளைக்கு புயலோட கூடிய மழைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து மழை தான். வீட்டில் கரண்ட்டும் கிடையாது, வீடு ஃபுல்லாக ஒழுகுதுங்க. அது மட்டும் இல்லை, காலையில் இன்னைக்கு கதவை திறந்து பார்த்தோம்னா வெளியே வந்து உடஞ்சி போச்சு. நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள், உடஞ்சி போச்சு. எல்லாமே உள்ள தண்ணி வரும். கீழே இறங்கி வாமா, கீழே செருப்பு போட்டு கீழே வாமா. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டையை வச்சு நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அது கட்டை வந்து கட்டாயிருச்சுங்க. கட்டை வந்து கட்டாயிருச்சு. அங்கே பாருங்கள், இது கட்டாயி இது வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. லாஸ்ட் இயர் போட்டது எல்லாமே ஒண்டி போச்சு, தூக்கி விட்டு. ஆமாம், காலையில் இது பைக் மேலே விழுந்துருந்துச்சு இந்த கட்டை. ஸோ பைக்கு ஃபுல்லாக ஈரம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ இது இங்கே பாருங்கள், வெளியே போய் காட்டுறேன் உங்களுக்கு, வாங்களேன். இங்கே வாங்க, இங்கே வாமா கரிஷ்மா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் சேஃப்டிக்காண்டி போட்டுருந்தோம். ஸோ ரெயின் கோட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ இது உடஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க. சவுண்டு கேட்குதா இல்லைன்னு தெரியல, மைக்கு மாட்ட முடியாது. நம்ம கொஞ்சம் உள்ளே போயிடுவோம் கரிஷ்மா, இங்கே வா. ஸோ இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு ஃபுல்லாக ஒழுகுது. ஸோ ஒழுகுறதுனால நான் வந்து இப்போ மேலே போயிட்டு தார் பத்திரை கொஞ்சம் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கங்கே ஒழுகுது. எங்கெல்லாம் ஒழுகுது கொஞ்சம் காட்டுறியாம்மா வீட்டுக்குள்ளே? வாமா, முன்னாடி போ. ஸோ வீட்டுக்குள்ளே போனோன்னா லைட்டு போட்டுக்குமா. கரண்ட்டு இல்லை, இங்கே பாருங்க, கரண்ட்டு இல்லை. ஸோ இன்வெர்ட்டரில் தான் இப்போது லைட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இருக்கும். இந்த இடத்துல ஒழுகுதுங்க, ஃபேனுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒழுகுது. ஸோ இங்கேயும் ஒழுக ஆரம்பிக்குது. பக்கத்தில் டிவி இருக்குது, இங்கே வைஃபைலாம் இருக்குது. ஸோ இங்கே ஒழுவாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜாயிண்டில் தான் வந்து ஒழுகுதுங்க. அதே மாதிரி இந்த ரூமு ஃபுல்லாகவும் வந்து ஒழுகுதுங்க. ரூமில் வந்து இந்த பக்கெட் இங்கே ஒன்று வச்சுருக்கோம், இங்கேனுக்குள்ளே ஒழுவோம். ஸோ அதே மாதிரி பெட்டுக்கு மேலேயும் இங்கேயும் வந்து ஒழுகுது. ஸோ இப்போ அதிகமாக மழை வர்றதுக்குள்ளே நாங்கள் டக்குன்னு மேலே போய் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே ஃப்ரிட்ஜு மேலேயும் வந்து ஒழுகுதுங்க. இங்கே பக்கெட் நைட்டு ஃபுல்லாக நைட்டு மழை வந்துச்சு. கீழே ஃப்ரிட்ஜை நவட்டி வச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒழுவும் இல்லை, அங்கேருந்து ஒழுகுது. இப்போ இதில் வந்து தண்ணி ஒழுதுகிட்டு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக மழை பெய்யும் போது அங்கே ஒரு டேமேஜ் ஆகிருக்கு, விரு விட்டுருச்சு அந்த மேலே. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விரு விட்டுருச்சு, அந்த லைட்டாக ப்ளூ கலர் தெரியுது பாருங்க. ஸோ விரு விட்டுருச்சுங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் பிளாஸ்டிக் நாங்கள் இன்னும் போடலை. இங்கேயும் போடணும். இங்கே பிளாஸ்டிக் போடாதனால இங்கே வரைக்கும் தண்ணி வந்து விழுவோம். இப்போ நம்ம மேலே போகணுமா கரிஷ்மா? நான் மேலே போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து மேலே போகிறேன். நான் போனதுக்கப்புறம் கரிஷ்மா வருவாங்க. நானும் வரணுமா? ஆமாம், நீனும் வரணுமா, நீ தானேம்மா செய்யணும். மெல்ல போகணும், மெல்ல தான் போகணும், வேறு வழி இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து 360 கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, அதையும் நான் செக் பண்ணலை. இன்றைக்கி செக் பண்ணுவோம்.
ஸோ நான் மேலே போகிறேன், நான் போனதுக்கப்புறம் நீ கரிஷ்மாவா, ஓகேவா? சப்பல் போட்டு போனால் நல்ல அந்த கேமரா கொஞ்சம் லென்ஸ் பண்ணி கையில் கொடுக்குறியா? சமாளிக்கிட்டாமா அதான் தடுப்பது அவர் சாடு. ஆ ஓகே. இப்போ கரிஷ்மா மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. கரிஷ்மா மேலே வரியா? மேலே பாரு, வா வா மேலே வா. நீ வரலையா? நான் மேலே போகிறேன், நில்லு. ஸோ நான் வந்து மேலே வந்துட்டேன். இப்போ கரிஷ்மா வந்து மேலே வராங்க. பார்த்து கரிஷ்மா, அங்கே ஏறி நின்றுக்க, அங்கே ஏறி நின்றுக்க. முடியாதா? அப்போ அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. அப்படியே திரும்பிக்க. சரி, கரிஷ்மா மேலே வந்துட்டாங்க, கை கொடுமா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து தார்பத்திரி போட்டிருக்கோம். ஸோ அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே கீழே இதெல்லாம் இருக்குது, நட்டு போட்டுலாம் இருக்குது, பார்த்துவோம்மா. ஸோ அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கனால தண்ணி வந்து விழுவுங்க. இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ அந்த டேமேஜை வந்து நாங்கள் இப்போ ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதில் எடுக்க முடியாது வீடியோ. சரி, நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக மழை வரும், 3 நாளைக்கு மழை வரும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டு ஒயர் போகுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கரண்ட்டு ஒயர் வந்து வீட்டுக்கு மேலே பாஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த பக்கம் பெரிய மரம், ஆலமரம், அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான். அதிகமாக காற்று அடிச்சிச்சுன்னா எல்லா மரமும் எங்கள் வீட்டு மேலே தான் விழுவோம். கரிஷ்மா போதுமா? அது மழை தண்ணியில் போயிடுமா? சரி, அப்போ நம்ம கீழே போவோம் கரிஷ்மா. கீழே போய்ட்டு வீடியோ முடிச்சிடுவோமா? ஆ, பத்திரமா வரணும். நான் என்ன உள்ள தண்ணி வருது, அது பார்த்துட்டு அப்போ எங்கே தண்ணி வருதுமா? ரூம்ல உள்ள வருதுல்ல. ஆமாம், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பாரு. ரூமில் ஒரு இடத்துல வந்து ஒழுகுதுங்க. அது எங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் வெயிட் ஓவருங்க. நான் ஒரு 80 கிலோ 85 கிலோ இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் பயந்து போகிறேன். டக்குன்னு பார்த்துட்டு வா. அந்த தார்பாயை கொஞ்சம் நேராக ஆக்கிட்டு வை, இழுத்து வை. அங்கே தண்ணி நிற்கிது, அந்த இலையெல்லாம் உழுவுறதுனால தண்ணி நிற்கிறனால வீட்டுக்குள்ளே லீக் ஆகுதுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜாக இருக்குது பாரு கரிஷ்மா, பாத்ரூம் கிட்ட. அந்த இடத்துல ஒரு தார்பாயை வாங்கிட்டு வந்து நாளைக்கு போடுவோம். அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுனால உனக்கு இதாகுது. கரிஷ்மா தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இலை நிற்கிறதுனால அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஜாம் ஆகிடுது. இந்த வாரம் அங்கே எவ்வளோ இலை இருக்குது பாரு. ஸோ அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக ஜாம் ஆகிடுதுல்ல, அப்படியே அந்த பக்கம் தூக்கி தூர போட்டிருப்பான். பண்ணிட்டியா?
ஃப்ரிட்ஜ் எடுக்கிற இடம் வந்து இது இல்லை, இந்த இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஓகே சரி வா 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 சீக்கிரம் வா, மழை ஸ்பீடாக வரப்போகுது. போதும் கரிஷ்மா, பத்திரமா பார்த்து கீழே இறங்கு. நீ சேஃப்டியா இங்கே வழுக்கும். ஆ பத்திரம், நீ சேஃப்டாக கீழே போய்க்க, அப்புறம் நான் வரேன். மெதுவாக பத்திரம் வழுக்கும், நீ உட்காந்து போ. சப்ஸ்கிரைபர் டாட்டா சொல்லிட்டு போ. டாடா. ஆமாம், கீழே போக போகிறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள எல்லாம் தண்ணி வருதுல்ல, அதுக்கு மேலே வந்து. சரி, நீ இறங்கும் போது பார்த்து இறங்கு. இங்கே பாரு, இங்கே கரண்ட்டு வயர் வந்து பக்கத்துலேயே போகுது, இந்த டேங்க்குக்கு மேலே இருக்குது. இறங்குமா, பத்திரமா. அப்படியே கையை மட்டும் அகலமாக வச்சு அந்த டேங்கை பிடிச்சிக்க. பத்திரம். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். டேங்கில் தண்ணி இருக்கான்னு பாரு. தண்ணி இருக்கு, நிறைய இருக்கா? ஃபுல்லாக இருக்கா? ஃபுல்லாக இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு தான் வந்துச்சு தண்ணி. இப்போ நான் கீழே இறங்கி போகிறேன். பத்திரமா பார்த்து இறங்கு, இறங்க போகிறேன். அவசரப்படாத கரிஷ்மா. ஸ்லிப்பாகவும் பார்த்து இறங்கு, ஓகேவா? பத்திரம். நம்ம வீட்ல ஸ்டெப் இல்ல. நீ பேசாம கீழே இறங்கு, நீ பேசாம இல்ல அதுக்கு இதே இருக்கு. நம்ம ஸ்லாப், சின்னதா ஸ்லாப் இதுதான். போயிட்டியா? நீங்க மெல்ல வரணும். நீ சேஃபா கீழே போ. சேஃபா நீ கீழே போன போயிட்டேன்னா சொல்லு. போயிட்டியா? நான் வரவா? கரிஷ்மா வந்து கீழே போயிட்டாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் சேஃபாக போகணும். நான் கொஞ்சம் வெயிட் அதிகம். கேமரா நான் எப்படி கீழே தூக்கி போடுவேன்? பக்கி. நான் உட்காந்து போக வேண்டியதாக இருக்குங்க, ஏன்னா நான் வெயிட் அதிகம். இந்த கார்னரில் வரும்போது நீ கேமரா முதல் வாங்கிக்க. மேலே வரியா? நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேமராவை. இப்போ பிரெயின் வாஷ் கீழே வருது, நல்லா பார்த்து வாங்க. மெல்ல மெல்ல. ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சுங்க. அப்படியே பிடிக்காதும்மா, இப்படி பிடிக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ முடிச்சிடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ 3 நாளைக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இன்னைக்கு 2 days நிறைய புயல் வருதா? புயல் புயல் வருதா? அதுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய 2 மரம் இருக்கு. நிறைய மரம் இருக்கு. எந்த மரம் கீழே விடக்கூடாது, எதுவுமே கீழே விடக்கூடாது. புள்ளே இருக்கு. 2 பிரெயின் மாஸ் இருக்கு, மிஸ்ஸஸ் பிரெயின் மாஸ் 2 பேர் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்க. அப்புறம் யாரெல்லாம் நோயாளி இருக்கு அவங்க ப்ரே பண்ணுங்க. ஓகே, பாய்.